ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாண்டை அச்சதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. எங்களோட டார்கெட் இந்தியாவை. இது வரைக்கும் இந்தியாவை நாங்கள் வீழ்த்தந்தே கிடையாது. இந்த வாட்டி இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரில் கண்டிப்பாக செமிஃபைனலோ இல்லை ஃபைனலையும் இந்தியாவை வீழ்த்துவோம். இந்திய அணியை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர் இங்கிலாந்து எதிரான வெற்றி பெற்றதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரஷீத் கான் ஓப்பனாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கிட்ட 8 ரன் வித்தியாசத்தில் செம்மையாக வெற்றி பெற்றாங்க. திரில் வெற்றின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ரஷீத் கான் இன்னும் எங்களோட வேலை முடிக்கல, இது முதல் படி தான் போட்டிருக்கோம். எங்களோட டார்கெட் நாங்கள் செமிஃபைனலுக்கு முன்னேறணும். கண்டிப்பாக செமிஃபைனலில் இந்தியா இல்லை நாங்கள் தேர்வாய் ஃபைனல் போனால் கண்டிப்பாக இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இந்தியாவை வீழ்த்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஆடி இருக்க டீம் எல்லா டீமும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இது வரைக்கும் இந்தியாவை மட்டும் ஜெயிச்சதில்லை. ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா இந்திய அணி அந்தளவுக்கு தரமான அணியாக இருக்காங்க, எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் இந்த சாம்பியன் ட்ராஃபி வந்தாங்கன்னா செமிஃபைனலில் நாங்கள் விட மாட்டோம். கோப்பை வென்று எங்கள் நாட்டுக்கு எடுத்துன்னு போனோம் தான் நாங்கள் வந்திருக்கோம் பாகிஸ்தானுக்கு. கண்டிப்பாக அதுக்காக நாங்கள் உழைச்சி கண்டிப்பாக அடுத்த போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று நாங்கள் செமிஃபைனலுக்கு முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷீத் கான் பார்த்திங்கன்னா சூப்பராக செம்ம கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, இந்தியா பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏ குரூப்பில் இந்தியா நியூசிலாந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் ஆகிட்டாங்க செமிஃபைனலுக்கு. இப்போது பி குரூப் தான் ஒரே சண்டையாக போயிட்டுருக்கு. யார் குவாலிஃபைட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் நல்லா ஜெயிச்சு ஒரு மழை வந்து ஒரு 3 புள்ளியில் இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு 3 புள்ளி, ஆப்கானிஸ்தான் 2 புள்ளி இருக்காங்க. இங்கிலாந்து அணி வெளியே போயிட்டாங்க, கன்ஃபார்ம் வெளியே போயிட்டாங்க. இது 3ல் எந்த டீம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்திங்கன்னா செமிஃபைனலுக்கு வந்தால் நாங்கள் இந்தியாவை வீழ்த்தோன்னு சொல்லிட்டு ரஷீத் கான் பேசியிருக்குது ரொம்ப ரசிகர் மத்தியில் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல, அவர் கான்ஃபிடன்ட்டு சொல்கிறார். ஓகே, இருந்தாலும் வரட்டுங்க, அப்போ பார்த்துக்கலான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அடுத்த போட்டி ஆஸ்திரேலியா கிட்ட ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா அவங்க த்ரூ டு செமிஃபைனல், ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். எஸ், இது நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒரு எதிரியாக வந்து இந்திய அணிக்கு எப்பவுமே ஒரு எதிரியாக வந்து நிற்குது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அணி தான். அது வெளியே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ரசிகர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நாளைக்கு நடக்க போகிற நாளைக்கு நடக்க போகிற ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா போட்டியில் நம்ம எல்லாமே ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும். பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிறாங்களா சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா ஜெயிச்சா ஆப்கானிஸ்தான் டேரெக்டு செமிஃபைனல் ஜெயிக்காதா? ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு இந்திய அணிக்கு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.